இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கம். நம் நாட்டில் நிறைய பிரச்சனைங்க இருக்குது. இந்த பிரச்சனைகளை பற்றி ஒரு சில விஷயம் சொல்ல போகிறேன். நான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவமனைகளாலையும் காவல் நிலையங்களையும் இந்த ரெண்டு இடத்துலையுமே என்றைக்கு மக்கள் தொகை அந்த இடத்துங்களில் நிற்கிற மக்களை பற்றி தான் சொன்னேன். காவல் நிலையங்களிலும் அதே போல் மருத்துவமனைகளிலும் என்றைக்கு மக்கள் தொகை குறையுதோ அந்த நெருக்கடி அதான் சொல்ல அந்த கும்பல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல காவல் நிலையங்களிலும் மருத்துவமனைகளிலும் என்றைக்கு அங்கே வர்ற ஜனங்களுடைய எண்ணிக்கை மிக 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 குறைவாக வருகிறதோ அன்றைக்கு தான் நம் நாடு நல்ல முன்னேற்றத்திற்குரிய அறிகுறிகள் நெருங்கிதுன்னு அர்த்தம். இது நடுவில் என்ன நடந்தாலும் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா காவல் நிலையங்கள் கும்பலாக இருக்கிறாங்கன்னாவே நிறைய பிரச்சனைங்க ஏதோ நடந்துக்குது, பிரச்சனைகளுக்காக தான் காவல் நிலையத்துக்கு வராங்க. அதே போல் ஹாஸ்பிட்டலாண்ட ஜனங்க நிறைய இருக்குதுன்னா நிறைய நோய்கள் இருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு நோயால் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலாண்ட. அந்த ரெண்டு இடத்துல மக்கள் கண்ணா பின்னான்னு கும்பல் இருக்குதுன்னா இப்போ அதுலேருந்தே தெரியலையா பிரச்சனைங்க என்னென்ன பிரச்சனைங்க இருக்குது. அதனால் காவல் நிலையத்தில் மக்கள் நிறைய இருக்கிறாங்கன்னா அங்கே பிரச்சனைங்க அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் மருத்துவமனைகளில் நிறைய மக்கள் தொகை அதிகமாக இருக்குதுன்னா அங்கே நோய்கள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இது ரெண்டு இடத்துலையுமே இந்த கும்பலுங்க என்றைக்கு இந்த நெரிசல்லாம் இல்லாத காணப்படுதோ அன்றைக்கி தான் நாடு நல்ல முன்னேற்றத்துக்கு போய்க்குதுன்னு அர்த்தம். இது என்னுடைய கருத்து.